வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் தரம் 9 விஞ்ஞான பாடத்தின் முதலாம் தவணை பரீட்சைக்குரிய பகுதி ஒன்று அதுக்குரிய விடைகளும் விளக்கங்களும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாம் தவணை பரீட்சை வேற ஸ்கூல் வழியா நடக்க இருக்குது. அதால இந்த பேப்பரை எங்கட வீடியோல பார்ப்போம். இந்த பேப்பருக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில கொடுத்துருக்கிறேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு இந்த விளக்கங்களை பார்க்கறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இதுக்கு கேள்விக்கு சரியான விட மாத்திரம் இல்லாம மற்ற மற்ற விடைகளின் தவறு இல்லாடி அந்த விடைகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோல நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதை மாதிரி நீங்க நேரடியான வகுப்புகள்ல இணைந்து கற்க விரும்பினாலும் கற்றுக்கொள்ளலாம். 9ஆம் ஆண்டுக்குரிய வினாத்தாள் வகுப்புகள் அழகு ரீதியான ஒரு பாடத்தின் அந்த வினாத்தாள் வகுப்புகளும் போய் கொண்டிருக்குது. அதோட செகண்ட் டேர்ம்ல இருந்து தியரி கிளாஸும் பேப்பர் கிளாஸும் சேர்ந்த மாதிரி ஒரு யூனிட்ஸும் வழங்கப்படுத்தி அதுக்குரிய பேப்பர் கிளாஸும் அந்த யூனிட் முடிய வட்டிக்கு நடக்கக்கூடிய மாதிரியான விடயங்கள் 2ஆம் தவணையில இருந்து நீங்க எதிர்பார்த்து கொள்ள முடியும். நீங்க இணைஞ்சு கற்கிறதுக்கு விருப்பமான ஆட்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்ன்ற விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதை ஒரு பார்த்து நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்ப நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம். பகுதி ஒன்றுல முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனற்றுள் நிறைந்த அலகு, நிறை என்று சொல்லிக்க நிறைய அளக்கிற சர்வதேச அலகு நியூட்டன். சரிதானே? நிறை, விசை அதுகள் எல்லாத்தையும் அளக்கிற சர்வதேச அளவு பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஆயிருக்கு. கிலோகிராம் அங்க வாய்ப்போம்னு சொன்னா திணிவு அளக்கிற அலகுதான் கிலோகிராம். அது மாதிரி நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்தை அளக்கக்கூடிய அலகு. நியூட்டன் மீட்டர் -2 பெஸ்கால் அதுகள் எல்லாம் அமுக்கத்தை அளக்கிற அலகு. டபிள்யூன்றது அது வேட் என்று சொல்லுவோம். அந்த அலகுக்கு பேர் வேட், வலுவ அளக்கிறது. சரியா? அந்த அலகுக்கு பேர் வேட் என்று சொல்றது. அது வலுவ அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். சரிதானே? இப்ப இதுல உங்களை பொருத்தமானது நிறைய அளக்கிற அலகு நியூட்டன். நிறை, விசை அது எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது நியூட்டன். இரண்டாவது கேள்வி, நைதரசன் பதித்தலில் பங்களிப்பு செய்யும் மண்ணில் சுயாதீனமாக வாழும் பாக்டீரியா. நைதரசன் பதித்தல 2 வகையான பாக்டீரியாக்கள் செய்து. ஒன்று ரைசோபியம் வகைக்குரிய பாக்டீரியாக்கள். ரைசோபியம் வகைக்குரிய பாக்டீரியாக்கள் அவரை குடும்ப தாவரங்கள்ல காணப்படும். சரி, அவரை குடும்ப தாவரங்கள்னா அந்த வேர் முடிச்சுக்கள்ல காணப்படும். அவரை குடும்ப தாவரத்தின் வேர் முடிச்சுக்கள்ல ஒன்றிய வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா தான் ரைசோபியம் வகைக்குரிய பாக்டீரியாக்கள். ஆனா நைதரசன் பதித்தல்ல ஈடுபடுகிற மண்ணில சுயாதீனமாக வாழும் பாக்டீரியான்னு கேட்டா அது அசெப்டோபெக்டர். சரிதானே? 2வது விட கொடுக்கும். சக்ரோமைசிஸ் என்றது மதுவத்தை குறிக்கும். மதுவம் ஒரு ஃபங்கஸ். சரியா? மதுவம் என்றது ஒரு ஃபங்கஸ் என்ற நுண்ணங்கி வகைக்குள்ள வரும். சரி, அடுத்தது மெதனோகோக்கஸ். மெதனோகோக்கஸ் என்றது ஒரு காற்றின்றி வாழ் பாக்டீரியா. ஆக்சிஜன் இல்லாம சுவாசத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பாக்டீரியா. இறந்த சேதன பதார்த்தங்கள் உடல்ல அதை பிரிகையடைய செய்யறதுல இந்த மெதனோகோக்கஸ் பயன்படுது. மெதனோகோக்கஸ் மூலமா தான் மெதேன் என்ற வாயு விடுவிக்கப்படும். 3வது கேள்வி, பின்வருவனற்றுள் லீஸ்மேனியா என்னும் நோய் ஏற்படுத்தும் நுண்ணங்கி கூட்டம். ஏற்படுத்துற நுண்ணங்கி கூட்டம் பாத்தீங்கன்னா புரோட்டோசோ. லீஸ்மேனியாண்ட நோயை ஏற்படுத்துற அந்த காவி மணலி காரணமான நோயாக்கி புரோட்டோசோவாவாக இருக்கு. அடுத்த 4வது, பின்வருவனற்றுள் குறும்பார்வையுடன் தொடர்புடைய படம். குறும்பார்வை என்றா அண்மையில இருக்கிறது எங்களுக்கு தெளிவா தென்படும். ஆனா தூர இருக்கிறதா தெளிவாக தென்படாது. தூரத்திலிருந்து வார ஒளிக்கதிர்கள் எப்பவும் சமாந்திர கற்றைகளாக இருக்கும். அது விழித்திரைக்கு முன்பக்கம் குவியறதால வார பிரச்சனை தான் குறும்பார்வை. சரி, அப்ப அதை வெளிப்படுத்துற சரியான படம் 4. அது மாதிரி இதுல 2வது படமா காட்டப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா விழித்திரைக்கு பின்னால விம்மம் குவியுது. இதை சொல்றது நாங்க நீள்பார்வை என்று சொல்லுவோம். நீள்பார்வைக்குரிய அந்த குறைபாட்டு படத்தை தான் 2வது படமா நீங்க பாக்குறீங்க. அது மாதிரி 1வது படத்தை பாருங்க. நீள்பார்வை குறைபாடு நிவர்த்தி செய்யப்படுற விதம். சரியா? குவிவு பிறையுறு வில்லியை பயன்படுத்தி நாங்கள் விழித்திரைக்கு பின்னால விழுகிற பிம்பத்தை அல்லது ஒளிக்கற்றைகளை
விழித்திரையில குவிய பண்ணி இருக்கிறோம். சரி, அப்ப இது வந்து நீள்பார்வைக்குரிய நிவர்த்தி. நீள்பார்வையை நிவர்த்தி செய்யறதுக்கான கதிர்வரிப்படம் தான் இது. இங்க நிவர்த்தி செய்ய குவிவு பிறையுருவில்லை பயன்படுத்தப்படுது. மூன்றாவது பாடம் பாத்தீங்கன்னா சமாந்திர கெட்டிகள் சரியா விழித்திரையில வந்து குவியுது. அப்ப இது வந்து ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பிம்பம் சரியாக விழித்திரையில குவியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சரி, அதான் நீங்க பாக்குறீங்க. நாலாவது வந்து குறும்பார்வையோட சம்பந்தப்பட்டது. அஞ்சாவது உடற்சமநிலையை பேணுவதில் பங்களிப்பு செய்யும் செவியின் பகுதி. உடற்சமநிலைக்கு பொறுப்பான பகுதி வந்து அரைவட்ட கால். சரியா, ஊத்தேக்கியாவின் குழாய் என்றது வந்து செவிப்பற மென் செவின் ரெண்டு பக்கமும் அமுக்கத்தை சமன் செய்யும். சரியா, செவிப்பற மென் செவின் இரு பக்கங்கள்லையும் காணப்படுற அமுக்கத்தை சமன் செய்யறதான் அவற்றை வேல். ஆறாவது ஊத்தேக்கியாவின் குழாயின் வேல். ஆறாவது பின்வருவனற்றுள் மனித காதினால் உணரக்கூடிய மீடுறது. 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை. சரியா, 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் மனித காதால உணர. அல்லது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் என்றதை 20 கிலோ ஹெர்ட்ஸ் என்று கொடுக்க. இதுக்குட்படத்தான் மனிதனால கேட்கலாம். இதை தாண்டி இதை விட கூடவோ குறையவோ கேட்கலாம். 50 கிலோ ஹெர்ட்ஸ் கேட்கலாது, 25 கேட்கலாது, 0.01 20 விட குறைஞ்சிட்டு கேட்கலாது. உணரக்கூடிய மீறுண்டா 15 கிலோ ஹெர்ட்ஸ், அதாவது 15,000 ஹெர்ட்ஸ். 20க்கும் 20,000த்துக்கும் இடையில இருக்கிறபடியா அதை கேட்க. ஏழாவது அமோனியா மூலக்கூறு ஒன்றில் காணக்கூடிய ஐதரசன் அணுக்கள். அமோனியா மூலக்கூறு ஒரு நைதரசனம், 3 ஐதரசனங்கள். அதுல இருக்கிற ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கைன்னு கேட்டா 3. மசகெண்ணெயிலிருந்து அதன் கூறுகளை வேறாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய பிரித்தெடுப்பு முறை வந்து பகுதி வட காட்சி வடி. எளிய காட்சி வடித்தல் கிணற்று நீர்ல இருந்து தூய நீரை பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துவான். கொதிநீராவி காட்சி வடித்தல் வந்து அந்த தைலங்கள் கசாயங்கள் தயாரிப்புல பயன்படுத்துவான். ஆவியாகுதல் வந்து கடல் நீர்ல இருந்து உப்பை பிரித்தெடுக்க பயன்படுத்துறான். அதே மாதிரி அந்த கருப்பட்டி தயாரிப்புல பயன்படுத்துறான். சரியா, இது வந்து ஆவியாகிறது பயன்படுத்துற நுட்பம். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் எந்நோயினை தடுப்பதற்காக இறந்த நுண்ணங்கிகள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்ப வீரியம் குறைக்கப்பட்ட சரியா, வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணங்கிகள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுறது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று போலியோ, காச நோய், சின்னமுத்து, அப்படிப்பட்ட நோய்கள்ல வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணங்கிகளை தடுப்பு மருந்தா பயன்படுத்துறோம். மருந்து இறந்த நுண்ணங்கிகள் தடுப்பு மருந்தா பயன்படுத்தப்படுறது பாத்தீங்கன்னா வாந்தி பேதி, இன்ஃபுளுன்சா, டைபாய்டு காய்ச்சல், அதுகளுக்கு பயன்படுத்துவோம். அடுத்த நச்சுத்தன்மை நீக்கப்பட்ட தொட்சின்கள் என்று சொல்லி ஏற்பு வலி, தொண்டை கரைப்பான், அந்த மாதிரியான நோய்களை சொல்லலாம். மற்ற நுண்ணங்கிகள உடற்பகுதிகளை பயன்படுத்தி பரம்பரை அலகு தொழில்நுட்பம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற தடுப்பு மருந்துகள்ல ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு மருந்து அதுகளை குறிப்பிடலாம். இதுல கேட்டது எந்நோயினை தடுப்பதற்காக இறந்த நுண்ணங்கள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. ஏற்பு வரை நச்சுத்தன்மை நீக்கப்பட்ட தொட்சின். ஹெப்படைட்டிஸ் பி என்றது வந்து அந்த பரம்பரை அலகு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது. இறந்த நுண்ணங்கிகளை வந்து நாங்க டைபாய்டு காய்ச்சல் தான் பயன்படுத்துறோம். சரியா, டைபாய்டு காய்ச்சல் இறந்த நுண்ணங்கிகள் பயன்படுத்துறது டைபாய்ட்ல பயன்படுத்துவோம். வாந்தி பேதி, இன்ஃபுளுன்சா, டைபாய்டு காய்ச்சல் அதுகளுக்கு பயன்படும். அது மாதிரி வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணங்கி அண்டைக போலியோ, காச நோய், சின்னமுத்து அதுகள்லாம் பயன்படும். அடுத்த 5 கிலோகிராம் மேற்படி பொருளினால் கிடைமேற்பரப்பு மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கம் யாது? தொடுமேற்பரப்பளவு 2 மீட்டர் வரை. P7F/8. எஃப் விசை, திணிவுதான் 5.
அப்ப நிறைய காணணும்னா அதை புவியீர்ப்பு முதல் 10ஆல பெருக்குவோம். தொடுபரப்பு 2 சுருக்கினா 2 × 10 = 5 × 25. 25 பாஸ்கால் அண்டு. பின்வரும் எப்பகுதிய கணியம் வேட் என்னும் அலகை கொண்டது வேறு. சரி, அமுக்கத்தின் அலகு வந்து பாஸ்கால் அல்லது நியூட்டன் மீட்டர் -2. விசை அளக்கிற அலகு நியூட்டன், திணிவு அளக்கிற அலகு கிலோகிராம். வேட் என்ற அலகை கொண்டது வந்து வேல். அடுத்த புரத உணவுகள் நுண்ணங்கிகளால் பழுதடைதல் எவ்வாறு அழைக்கப்படும்? புரதம் பழுதடைகிறதா அழுகல் அடைகிறது? லிப்பிட் பழுதடைஞ்சா பாண்டல் அடைதல் என்று சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்டுகள் பழுதல் அடைஞ்சா நொதித்தல் என்று சொல்லுவோம். அடுத்த வெள்ளியின் இலத்திரன் பெயர். வெள்ளியின் இலத்தியின் பெயர், இலத்திரன் இல்லை, இலத்தியின் பெயர் என்போம். இலத்தியின் பெயர் வந்து ஆர்ஜென்டம், ஏஜி. அதுதான் வெள்ளி. பிளம்மம் என்றது பிவி, அதாவது ஈயல், லெட். நேட்ரியம், நேட்ரியம் என்றா சோடியம், எண்ணெய். ஃபெரம் என்றா இரும்பு, எஃபி. 14வது கேள்வி பார்க்கணும். இது வந்து கரியுப்பு. சரியா, கரியுப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக ரெண்டு வந்திருக்கணும். இதன் ரசாயன பேர் கால்சியம் குளோரைட், அது வந்து தவறு. கரியுப்புன்ற ரசாயன பேர் வந்து சோடியம் குளோரைட்டாக இருக்கும், NaCl. இதில் சோடியம் குளோரின் உண்டு, அது சரி. சில உணவு பதார்த்தங்களை நற்காப்பு செய்ய பயன்படும். சரி, உப்பிலிடல்ன்றது வந்து ஒரு நற்காப்பு முறை, அப்ப அதுவும் சரி. தென் பிஹெச் பிரமாணம் 8 பிழை. பிஹெச் பிரமாணம் வந்து 7 நடுநிலையானதுடைய 7ஆக இருக்கும். எனவே அது தவறானது. இப்ப இதுல சரியானது பாத்தீங்கன்னா பியும் சியும் சரி என்று வெறும் 3வது விடப்படும். அடுத்த ஃபங்கஸ் தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் கொல்லி எது? அது சொல்றது கிறிசியோஃப்ளூவின் என்று சொல்றாரு 2வது. சரி, அதான் ஃபங்கஸ் தொற்றுக்கு எதிராக தொழிற்படும். மிச்சம் எல்லாமே பென்சிலின் சொல்லுவான். மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா பாக்டீரியா தொற்றுக்கு எதிராக பயன்படுற நுண்ணுயிர் கொல்லிகளாக அமையும். 17வது உயிரியல் நீர்முறை அரிப்பு என்னும் சொற்பதத்துடன் தொடர்புடையது. உயிரியல் நீர்முறை அரிப்பு வந்து நுண்ணங்கிகளை பயன்படுத்தி அந்த உலோகங்களை அந்த உலோக தாதுக்கள்ல இருந்து பிரித்தெடுக்கிற முறை. அதுதான் உயிரியல் என்ன உயிரியல் நீர்முறை அரிப்புன்னு சொல்லுவோம். சூழல் காப்போடு தொடர்பட்டது வந்து உயிரியல் பரிகரிப்பு என்று சொல்றது. சரியா, உயிரியல் பரிகரிப்புன்னு சொன்னா அந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்தி சூழல் மாசா மாசுகளை அகற்ற முறையை வந்து சொல்லுவோம். அடுத்தது 18வது பின்வருவனற்றுள் மெதேன் மூல கட்டமைப்புடன் ஒத்திருப்பது. எப்படி இருக்கிறது பாத்தீங்கன்னா கார்பனீர் ஆக்சைடு நடுவுக்குள்ள கார்பனும் 2 சைட்லயும் ஆக்சிஜனும் இருக்கும். அதன் வடிவம் தான் இது. இப்படி கோண வடிவமா இருந்தான்னா நீர் மூலக்கூறு, நடுவுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கும், 2 பக்கமும் ஹைட்ரஜன் இருக்கும். சரியா, H2O சொல்லுவாங்க. சரியா, இந்த 2 சைட்லயும் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும், H2O. இது நீர் மூலக்கூறுல. இது பாத்தீங்கன்னா இது அமோனியா. இந்த நடுவுக்குள்ள நைதரசன் இருக்கும், இங்கால பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும், 3 பக்கமும் ஹைட்ரஜன். அது மாதிரி 4வது மெதேன். மெதேன்டா ஒரு கார்பனும் 4 பக்கமும் ஹைட்ரஜன் இருக்கும். சரிதானே, இப்ப 4வது மெதேன். அடுத்த சுக்ரோஸ் மூலக்கூறில் காணப்படும் ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டு. சுக்ரோஸ் மூலக்கூறுல பாத்தீங்கன்னா அதன் மூலக்கூற்று சூத்திரம் வந்து C12H22O11 என்று குறிப்பிடுவோம். ஹைட்ரஜன் அணுக்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 22 காணப்படும். தரப்பட்டுள்ள கலவைகள்ல ஏகவின கலவை அல்லாதது. உப்பு கரைசல், சீனி கரைசல், வளி எல்லாமே ஏகவின கலவை. குருதிதான் ஏகவின கலவை அல்லாதது, அது ஒரு பல்லின கலவை. சரியா, 21வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 2 மீட்டர் வர்க்கம் மேற்பரப்பு ஒன்றின் மீது 100 பாஸ்கால் அமுக்கத்தை ஏற்படுத்த தேவையான விசை. அமுக்கம் பரப்பு விசைக்கு இடையிலான தொடர்பை பாத்தீங்கன்னா அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. இங்க எங்களை கேட்டது விசைதானே கேட்டது. அப்ப விசையை எழுவாய் மாற்றினோம்னு சொன்னா இங்க பிரிக்கிற தொடுபரப்பு அங்கால போய்க்க பெருக்கப்படும். இப்ப P×A என்று வரும். அமுக்கம் பாருங்க 100 பாஸ்கால். குறுக்கோட்டு பரப்பு பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வர்க்கம். பெருக்கினோம்டா 200 நியூட்டன் என்று வரும். சரியா, 200 நியூட்டன்.
200 நியூட்டன் வரணுமே. இதுல ஒன்றும் பொருத்தமான விட திறப்படையில 200 நியூட்டன் தான் இதுக்கு சரியான விட. 500 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்றின் நிறை. பொருள் நிறைய காணணும்னு சொன்னால் நிறை சமன் திணிவ புவியீர்ப்பு பயன்முடலால பெருக்கணும். திணிவு 500 கிராம். 500 கிராம்ன்றது 5 நியூட்டனுக்கு சமம். சரி, அல்லது கிராம கிலோகிராமா மாத்துறதுக்கு 1000ஆல பிரிப்போம். புவியீர்ப்பு பயன்முடல் 10. அப்ப மேல 3 சைவர் கீழே 3 சைவர் வெட்டுப்பட்டதுன்னா 5 நியூட்டன். சரிதானே? விட்டராசு படிக்கைக்குள்ள பார்த்திருப்பீங்க. 100 கிராம்ன்றது 1 நியூட்டனுக்கு சமம். ஆகவே 500 கிராம் எத்தனை நியூட்டனுக்கு சமம்? 5 நியூட்டனுக்கு சமம். 23வது கேள்வி, நடுச்சவி பகுதியில் அமைந்துள்ள காதின் பகுதி அது ஊர்த்தேக்கியாவின் குழாயாக இருக்கும். சரியா? செவிச்சோனை எல்லாம் புறச்சவிக்குள்ள வரும். செவிச்சோனை, புறச்சவி கால்வாய், அது மாதிரி செவிப்பறைமென் சவ்வு, இதுகள் புறச்சவிக்குள்ள வரும். நடுச்சவிக்குள்ள வாரது பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்த்தேக்கியாவின் குழாய், செவிச்சிற்றன்புகள், அதுகள் எல்லாம் நடுச்சவிக்குள்ள வருது. அது மாதிரி உச்சவீக்குல இந்த நத்தை சுருள் செவி நரம் எல்லாம் உச்சவீக்குல வரும். சரிதானே? அடுத்த 24வது, கட்காசம் நோயினால் பாதிக்கப்படும் கண்ணின் பகுதி எதுன்னு சொன்னா கண்வில்ல தான் பாதிக்கப்படும். கண்வில்லி ஆக்குற அந்த புரதம் நேர்த்தன்மையாக மாறுறபடியா வார ஒரு பிரச்சனை தான் கட்காசம். அப்ப அதால பாதிக்கப்படுற பகுதி என்று கேட்டபடியா கண்வில்லை என்றதான் பொருத்தமான விடியாக அமையும். 25வது, சமதனிவான வேறுபட்ட திரவங்கள் ஒரே மாதிரியான கொள்கலன்களில் நிரப்பப்பட்டுள்ளது. இத்திரவங்களின் அடர்த்தி ஏறுவரிசைகளில் சரியானது. அடர்த்தி நாங்க செகண்ட் டேமுக்குரிய பாடம் தான். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு என்று சொல்லுவோம். சமதிணிவு, அப்ப திணிவு மாறாது. கனவளவை பொறுத்து அடர்த்தி வித்தியாசப்படும். கனவளவு குறைஞ்சதுன்னு சொன்னா அடர்த்தி கூடவாக இருக்கும். கனவளவு கூடவா இருந்ததுன்னு சொன்னா அடர்த்தி குறைவாக இருக்கும். சரி, அப்ப அடர்த்தி ஏறு வரிசை என்றைக்குள்ள முதலாவது குறைஞ்சதைத்தான் பார்க்கணும். அப்ப கனவளவு யாருக்கு கூடவோ அவருக்குத்தான் அடர்த்தி குறையும். பி, பிக்கு அடுத்தது சி, சிக்கு அடுத்த டி, டிக்கு அடுத்த ஏ, பி சி டி ஏ என்ற ஓர்டர்ல அடர்த்தி என்ன செய்யும்? அதிகரிக்கும். இரண்டாவது விட பொருத்தம். பகுதி 2 பாப்பம். சடப்பொருட்களின் அடிப்படை ஆக்க அலகு அணு ஆகும். பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்க. சரியா? இதுல சூழலில் உள்ள கூறுகள் என்று வரணும். இது சூழலில் உள்ள கூறுகள். சரியா? சூழலில் உள்ள கூறுகள் என்று வரும். கூறுகள்ல ஒன்று பாத்தீங்கன்னா சடப்பொருள். மற்றது சக்தி. அது மாதிரி சடப்பொருளை நாங்க ரசாயன அடிப்படையில தூய பதார்த்தம், தூய்மையற்ற பதார்த்தம் என்று பிரிக்கலாம். தூய பதார்த்தத்துக்குள்ள அடங்குறது பாத்தீங்கன்னா ஒன்று மூலகம். அதுக்கான உதாரணம் தந்திருக்குது சோடியம். அது மாதிரி இன்னொன்று வரும் சேர்வு. சரியா? சேர்வைக்குரிய உதாரணம் நீங்க எழுதி கொள்ளலாம். சோடியம் குளோரைட், செப்பு சல்பேட்டு, குளுக்கோஸ், C6H12O6, இதுகள் எல்லாம் என்ன சேர்வையாக இருக்கு. அதே மாதிரி தூய பதார்த்தங்கள் மாதிரி தூய்மையற்ற பதார்த்தங்களும் இருக்கு. சரிதானே? தூய்மையற்ற பதார்த்தங்கள் இருக்குது. தூய்மையற்ற பதார்த்தங்கள்ல அதைத்தான் நாங்கள் கலவை என்ற பெயரால சொல்றோம். கலவையில 2 வகையான கலவை இருக்கு. ஒன்று ஏகவின கலவை என்று சொல்லுவோம். மற்றது என்னன்னு சொல்றது பல்லின கலவை என்று சொல்லுவோம். அடுத்த அணுவின் அடிப்படை கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. XYZ ஆகிய அணுவின் உபதுணிக்கைகளை பெயரிடட்டாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் என்றது புரோத்ரெட், கருவில காணப்படக்கூடிய நேரேற்றமுடைய துணிக்கை. Y என்றது நியூத்ரெட். அது மாதிரி செட் பாத்தீங்கன்னா இலத்திரன். அடுத்த கேள்வி, பி கம கியூ ஆகிய பகுதிகளை பெயரிடுக. பி சக்தி மட்டங்கள் என்று சொல்லுவோம். கியூ கரு. சரியா? பி ஆல குறிப்பிடப்படுறது சக்தி மட்டம், கியூ கரு.
அடுத்து இவ்வணுவில் எத்தனை மறையேற்றம் கொண்ட துணிக்கைகள் காணப்படுகிறது? இப்ப மறையேற்றங்களை நாங்க எண்ண வேணும். இதுல பாருங்க, 2, 4, இங்க 6, இங்க 8. அப்ப 8 மறையேற்றங்கள் காணப்படுது. சரிதானே? 8 மறையேற்றம். இங்கு காணப்படும் எக்ஸ் துணிக்கைகளில் எண்ணிக்கை எத்தனை? எக்ஸ் பாத்தீங்கன்னா அப்புறம் அதுக்குள்ள ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு ஒன்று ரெண்டு போடக்கூடாது. மறையேற்றங்கள் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு சமனான எக்ஸ், அதாவது புரோத்திரங்கள் காணப்படும். 8 மறையேற்றங்கள் இங்க இருக்கிறபடியால கட்டாயம் எக்ஸும் எவ்வளவு இருக்கணும்? 8 இருக்கும். அடுத்த ஒரு மூலகத்திற்கு தனித்துவமானது அணுவெண்ணா அல்லது திணிவெண்ணா என்று கேட்கப்பட்டிருக்குது. ஒரு மூலகத்துக்கு தனித்துவமானது வந்து அணுவெண். சரியா? உங்க எல்லாருக்கும் பாடசாலைகள்ல சேர்விலக்கம் இருக்கிற மாதிரி மூலகத்தினுடைய சேர்விலக்கம் தான் இந்த அணுவெண்ணாக இருக்கு. ஒரு மூலகம் என்று எடுத்தோம்னா அதுக்கு தனித்துவமான ஒரு அணுவெண் வந்து இருக்கு. சரியா? அணுவெண். அணு. அடுத்த பின்வரும் மூலகங்களின் குறியீடுகளை எழுதட்டாம். சோடியம் அண்டைக்குள்ள நேட்ரியம், அதன் குறியீடு கேபிட்டல் என் ஸ்மால். சிலிக்கன் SI, நாகமண்டா சிங்க் ZN, மெக்னீசியம் அண்டா கேபிட்டல் M ஸ்மால் G, பெரமண்டா இரும்பா குறிக்கிறது FP, கியூப்ரம்ன்றது வந்து இது சப் CU. பின்வரும் மூலக்கூறுகளின் குறியீடுகள் எழுதட்டாம். குளுக்கோஸ் அண்டைக்கு அதன் குறியீடு C6H12O6. அசட்டிக் அமிலம் அண்டைக்குள்ள அதன் குறியீடு CH3COOH. இதைத்தான் வினாகிரி என்று சொல்லுவாங்க. காவனீரோட் சைட் அதன் குறியீடு CO2. நீரண்டைக்கு அதன் குறியீடு H2. ஓசோண்ட குறியீடு O3. 3 ஒட்சன் அணுக்கள் இருக்கிறதா ஓசோன். ஒட்சன் அண்டா 2 அணுக்கள் இருக்கும், ஓசோன் அண்டா 3 அணுக்கள் இருக்கும். அடுத்த உயிரங்கிகளை நுண்ணங்கிகள் பேரங்கிகள் என இரு வகைப்படுத்தலாம். நுண்ணங்கி என்றால் என்ன? வெற்றுக்கண்ணுக்கு தெளிவாக தென்படாத தனி சாரி தனித்து காணப்படும் போது வெற்றுக்கண்ணுக்கு தெளிவாக தென்படாத தனிக்கல அல்லது பல்கலாங்கிகளை தான் நுண்ணங்கிகள் என்று சொல்லுவோம். சரியா? தனித்து காணப்படும் போது வெற்றுக்கண்ணுக்கு தென்படாத அங்கிகளை நுண்ணங்கிகள் என்று சொல்லுவோம். சரி, அதை எழுதினீங்கன்னா சரி. தரப்பட்ட நுண்ணங்கிகளை நாங்க காண்க. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா பாக்டீரியா. ரெண்டாவது இது வந்து அமீபா. அது மாதிரி சி வந்து வைரஸ். இவரை சொல்றது இந்த சாதனை வடிவத்தில் இருக்கிறது சொல்றது பெரமைசியம் சொல்றது. பெரமைசி. அது மாதிரி இது மியூக்க பான் பூஞ்சனம் சொல்றது பங்கஸுக்கு வேறு. இது வந்து கிளாமிடோமோனஸ். இது அல்காக்கான உதாரணம். பின்வரும் கூற்றுகளுக்கு பொருத்தமான சொற்பதங்களை எழுதட்டா. ஒரு நுண்ணங்கியின் உடலினுள் உற்பத்தி செய்யப்படுகின்றது மற்றொரு நுண்ணங்கியை அழிக்கக்கூடிய அல்லது நலிவடைய செய்யக்கூடியதுமான ரசாயன பதார்த்தங்கள். இதுகளை வந்து நாங்க நுண்ணுயிர் கொல்லிகள் என்ற பெயரால சொல்லுவோம். அடுத்த குறைந்த தரத்தில் உள்ள உலோக தாதுக்களில் இருந்து நுண்ணங்கிகளை பயன்படுத்தி வினைத்திறனாக உலோகங்களை பிரித்தெடுத்தல். இதை சொல்றது உயிரியல் நீர்முறை அரிப்பு சொல். அடுத்த நுண்ணங்கிகளை பயன்படுத்தி சூழல் மாசாக்கிகளை அகற்றும் தொழில்நுட்பம். இதை சொல்றது உயிரியற் பரிகரிப்பு சொல்லு. அடுத்த பின்வருவனற்றுடன் தொடர்புடைய நோய்களை நாங்க காணட்டாம். தாவரத்தின் கால் பகுதி, கால் என்று வருமே, கால் பகுதி பாதிக்கப்படல். அதை சொல்றது வாடல். அடுத்து தாவர இலைகள் மீது கபில நிறமான, சரியா, கபில நிறமான புள்ளிகள் தோன்றி பின்னர் கருப்பு நிறமாக மாறல். சரியா? கபில நிறமான புள்ளிகள் தோன்றி பிறகு கருப்பு நிறமாக மாறுதல். சரி, அதை பிற்கூற்று வளரல் என்று சொல்லுவோம். சரியா? பிற்கூற்று வளரல். அடுத்த மணலியினால் பரப்பப்படும் நோய் என்று சொல்லிக்க அது வந்து
லீஸ்மேனியா. அடுத்த ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளக்கூடிய நுண்ணங்கி கூட்டம் எது? அல்காக்கள் தான் ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். அடுத்த பின்வரும் உணவு பழுதடைதல் வகைகளுக்கு பொருத்தமான சொல்லி எழுதட்டா. புரத உணவு பழுதடைதலை வந்து அழுகல் அடைதல்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் பழுதடைஞ்சா அதை நொதித்தல் என்று சொல்லுவோம். அதே மாதிரி லிப்பிட் உணவு பழுதடைஞ்சதுன்னு சொன்னா அதை வந்து பாண்டல் அடைதல் சொல்லுவோம். சரியா? அடுத்த மூன்றாவது கேள்வி. மனித கண்ணிண்ட கட்டமைப்பு தரப்பட்டிருக்குது. ஏ தொடக்கம் எப்பெரியான பகுதிகளை பேரிடட்டா. இல்ல ஏ பாத்தீங்கன்னா கண் வில்லை. சரியா? ஏ வந்து கண் வில்லை. பி பாருங்க கண் வில்லையை தாங்கி வச்சிருக்கிறது பிசிர்தசை. அதே மாதிரி சி வந்து விழிவன்படல். சி விழிவன்படல். டி பாத்தீங்கன்னு சொன்னா வெண்கோது படைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறார். அப்ப அது வந்து தோல் உருப்படியாகுது. ஈ பேரங்கோ அத குருட்டிடம்னு சொல்லுவோம். சாரி, ஈ வந்து இதானே பார்வை நிறம். சரி, ஈ வந்து பார்வை நிறம். எஃப் பாத்தீங்கன்னா விழித்திரை. சரியா? ரைட். சிஎஃப் ஏற்கனவே மேல குறிச்சிட்டேன். பின்வரும் தொழில்களுடன் தொடர்புடைய கண்ணின் பாகங்களை குறிப்பிடுக. முதலாவது பார்வை புலனுணர்வை விழித்திரையிலிருந்து கடத்தல். விழித்திரையிலிருந்து கடத்துறது வந்து பார்வை நரம்பு. அதுக்கு பொருத்தமான விட வந்து இ. குறிக்கிற பகுதி என்ன? இ, பார்வை நரம்பு. கண்ணுக்கான குருதி விநியோகத்தை செய்யறது வந்து தோல் உருப்படைன்னு சொல்லுவான். தோல் உருப்படையை குறிக்கிற எழுத்து பாத்தீங்கன்னு சொன்னா டி. சரியா? டி அல்லது தோல் உருப்படை. கண்ணுக்கான பருமனை கட்டுப்படுத்தல். சரியா? கண்ணிற்கான பருமனை கட்டுப்படுத்தல். கண்வில் என்ற வளைவை மாற்றி அமைக்கிறவர் ரெண்டு பேரும். கண்வில் என்ற வளைவை மாற்றி அமைக்கிறவர் வந்து இந்த பிசிர்தசை. பிசிர்தசை தான் வளைவை மாற்றி அமைக்கும். அதுக்கு பொருத்தமான விட பிசிர்தசை. இந்த கேள்வி வந்து உண்மைக்கும் கண்ணுண்ட வளைவை கட்டுப்படுத்தல் என்று வந்திருக்கணும். அப்படி வந்து சொன்னா பிசிர்தசை. பிசிர்தசையை குறிக்கிற எழுத்து வந்து பி. அடுத்த ஒளிக்குணர்ச்சியுடைய கலங்களை கொண்டிருத்தல். ஒளிக்குணர்ச்சியுடைய கலங்கள் இந்த கோல் கலங்கள், கூம்பு கலங்கள். அதை காட்டுற சரியான படம் பாத்தீங்கன்னு சொன்னா அதை கொண்டிருக்கிற பகுதி வந்து விழித்திரை. ஏ. சரியா? விழித்திரை தான் கொண்டிருப்பேன். அடுத்த பின்வரும் வரிப்படங்கள் குறிக்கும் கண் குறைபாடுகளை குறிப்பிடு. இங்க பாருங்க சமாந்தர கட்டைகள் வருகுது. சமாந்தர கட்டைகள்னா தூரத்துல இருந்து வரும் வெற கட்டைகளை தான் சமாந்தர கட்டைகளா இருக்கும். அது வந்து விழித்திரைக்கு முன்னாலேயே குவியுது. விழித்திரைக்கு முன்னால குவிஞ்சதுன்னு சொன்னா அது குறும்பை. மேற்படி குறைபாட்டை எவ்வாறு நிவர்த்தி செய்வீர்? அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யணும்னா இந்த விழித்திரைக்கு முன்னால குவியறத சரியா விழித்திரையில குவிக்கணும். அப்ப அதுக்கு நாங்கள் மேற்கொள்றது வந்து குழிவு பிறையுறு வில்லியை பயன்படுத்தி நிவர்த்தி செய்யலாம். சரியா? குழிவு பிறையுறு வில்ல கொண்ட மூக்கு கண்ணாடிகளை அணிதல். குழிவு பிறைவு. சரியா? குழிவு பிறையுறு வில்ல கொண்ட மூக்கு கண்ணாடிகளை அணிதல் ரெண்டு போட்டா சரி. செவிச்சிட்டன்கள் மூன்றினதும் பெயரை எழுதுக. ஒன்று சம்மட்டியுரு. அடுத்த பட்டையுரு. மூன்றாவது ஏந்தி. அடுத்த எல்லா சடப்பொருட்களினதும் அமுக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. திண்மம், திரவம், வாயு. அமுக்கம் என்றால் என்ன? ஓரள பிறப்பில் செங்குத்தாக தாக்கும் விசைதான் அமுக்கம். திண்மப் பொருட்களினால் மேற்பரப்பொன்றின் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் இரு காரணிகளும் எவை என்றால் ஒன்று விசை, அடுத்தது தொடுவிரல். 50 கிலோகிராம் திணிவுடைய கனவுரு கொற்றி ஒன்றின் பரிமாணங்கள்.
1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் ஆகும். அதாவது நீளம் 1 மீட்டர், அகலம் 2 மீட்டர், உயரம் 3 மீட்டர் ஆகும். இப்பொருள்னால் ஏற்படுத்தக்கூடிய உயர அமுக்கம் ஜார். சரியா? கன உருவா குத்தி எப்படி எடுத்த வேண்டா. சரியா? இதை 1 மீட்டர் எடுக்கலாம். சரி, உயரத்தை 1 மீட்டர் எடுக்கலாம். சரிதானே? அது மாதிரி வேற 3 மீட்டர் எடுக்கலாம். வேற 2 மீட்டர் எடுக்கலாம். சரி, இப்படி எடுத்தா ஏற்படக்கூடிய உயர் அமுக்கம் அண்டைக்குள்ள அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. பரப்பேருக்கு கூடவோ அவருக்கு அமுக்கம் குறைவா இருக்கும். பரப்பேருக்கு குறைவா அங்கதான் அமுக்கம் கூடுதலா தாக்கும். அப்ப இந்த முகத்தின் பரப்பு வந்து 3 மீட்டர் வர்க்கம் வரும் இந்த முகம். இந்த முகம் வந்து 2 மீட்டர் வர்க்கம் வரும் இந்த முகம். மூன்றாவது முகம் பாத்தீங்கன்னு சொன்னால் இது வளம் 3 வளம் 2, அப்ப 6 மீட்டர் வர்க்கம் வரும். அப்ப எங்க பரப்பு குறைவோ அங்கதான் அமுக்கம் கூட. இங்க பரப்பு குறைவு பாத்தீங்கன்னு சொன்னால் இது 2 மீட்டர் வர்க்கம் தானே பரப்பு குறைவு. அப்ப அதுல ஏற்படுற அமுக்கத்துக்கு தான் காரணம். P7F/A விசைக்கு பதிலா 50 கிலோகிராம் நிறைய மாத்தைக்குள்ள 10 இருக்கணும். 500 நியூட்டன். 500 கீழ் 2 வரும். அப்ப 250 பாஸ்கல். நெளிவு அமுக்கம் அண்டைக்குள்ள பரப்பு கூடினதுல நெளிவு அமுக்கம் தாக்கும். விசை 500 நியூட்டன். 6 பிரிச்சிங்கண்டா சரி. 83.33 அப்படி போய் கொண்டிருக்கும் பாஸ்கல். பொருட்களை வெட்டுவதற்கு கூரான கத்தி ஏன் பயன்படுத்தப்படுகிறது? கூரான கத்தியில தொடுபரப்பு குறையும், ஆகவே அமுக்கம் அதிகமாக இருக்கு. நமது அன்றாட வாழ்வில் அமுக்கத்தை குறைக்கும் 2 சந்தர்ப்பங்கள் தருகிறேன்னு சொன்னா, ஒன்று சகதியில நடக்கிறதுக்கு, சேத்துல நடக்கைக்குள்ள பலகிட்டு நடக்கிறது, கனரக வாகனங்களோட சில்லுகள் அகலமாக இருக்கிறது, அதெல்லாம் அமுக்கத்தை குறைக்கிற சந்தர்ப்பங்கள். அமுக்கத்தின் சர்வதேச அலகு யாதுன்னு சொன்னா பெஸ்ட். அஞ்சாவது இழுத்தல் அல்லது தள்ளுதல் விசை எனப்படும். விசையின் அலகை கொண்ட இன்னொரு பௌதிக கணியம் எது? விசையின் அலகை கொண்ட இன்னொரு பௌதிக கணியம் வந்து நிறை. நிறைக்கும் விசைக்கும் ஒரே அலகு. விசை காவிக்கணியமாக கருதப்படுவதற்கான காரணம் யாதென்ன? பருமனையும் விசையும் கொண்டிருக்கு. சரியா? பருமனும் விசையும் கொண்டிருந்தால் அது காவிக்கணி. விசை வரைபடம் ஒன்றில் உள்ள நேர்கோட்டில் பின்வருவனவற்றால் குறித்து காட்டப்படுகிறது. பின்வருவன எவற்றால் குறித்து காட்டப்படுகிறது? பருமன் வந்து நேர்கோட்டின நீளத்தால் குறிக்கப்படும். திசை வந்து அம்புக்குறியால் காட்டப்படும். பிரயோக புள்ளி வந்து அந்த அம்புக்குறி ஆரம்பிக்கிற இடமா இருக்குமே. சரியா? பருமனை நாங்கள் நேர்கோட்டின நீளத்தால காட்டுவோம். திசையை வந்து அம்புக்குறியால காட்டுவோம். சரியா? திசை வந்து அம்புக்குறியால காட்டப்படும். சரியா? திசை அம்புக்குறியால காட்டப்படும். மற்ற பிரயோக புள்ளி நேர்கோட்டில அந்த குறிக்கப்பட்ட புள்ளி இருக்குதானே, அந்த நேர்கோட்டில குறிக்கப்பட்ட புள்ளியால காட்டும். இது பிரயோக புள்ளி. இந்த நேர்கோடு குறிக்கிற புள்ளி பிரயோக புள்ளி. நேர்கோட்டின நீளம் பருமன், அம்புக்குறி திசை. அடுத்த பொருத்தமான பிரித்தெடுப்பு முறைகள் எழுதட்டம். கடல் நீரிலிருந்து உப்பு பிரித்தெடுப்புக்கு ஆவியாக்கல் அல்லது பளிங்காக்கலை மேற்கொள்ளும். ஆவியாக்கல் அல்லது பளிங்காக்கல் போட்டிங்கன்றாலும் சரி. அடுத்த அரிசியில இருந்து உமிய வேறாக்குற முறை வந்து குடைத்தல் என்று சொல்லுவோம். வேற கருவாயிலிருந்து கருவா எண்ணெயை பிரித்தெடுத்தல் வந்து கொதிநீராவி காய்ச்சி வடித்தல்.
அடுத்த ஏகவின கலவைகளுக்கு ஒரே சொல். ஏகவின கலவைகளுக்கு இரு உதாரணங்கள் தர. சீனி கரைசல், உப்பு கரைசல் எல்லாம் ஏகவின கலவை தான். சரியா அதுல போட்டீங்க.